வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரம்மாஸ்திரம் பாகம் 1. பிரம்மாஸ்திரம் சீரீஸ் இது இந்த கம்பெனி கூட எதெல்லாம் ரிலேட் பண்ணி நம்ம பேச முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பிரம்மாஸ்திரம் சீரீஸு. இந்த சீரீஸை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இந்த கம்பெனி எந்தெந்த ஃபீல்டெல்லாம் காலை வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரின்னு உட்பட உங்களால் சொல்ல முடியும். அண்ட் இவங்க எதில் இருந்தாலும் லாபம் எடுக்க முடியும், எடுக்க முடியாது, அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம இதில் நிறைய கிளியர் பண்ணுவோம். இந்த கம்பெனி ஏன் நான் இவ்வளோ தூரம் பிடிச்சி தொங்கின்னு இருக்கிறேன் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்கல்ல. பாயிண்ட் டு பி நோட்டட். பிரம்மாஸ்திரம் சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். யாராக இருந்தாலும் உங்களுக்கும் புரியும். கண்டிப்பாக அறிவு இருந்தால் புரிஞ்சிடும். ஓகே, இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரசியலை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு அரசியல்வாதி, இந்த ஊரில் மொத்தம் எத்தனை ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பேஸ் பண்ணி கொண்டு போவோம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக பிரம்மாஸ்திரம் சீரீஸ் 1/2 மணி நேரம் போகும், ஆனால் இந்த ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட் இருக்குது, அப்புறம் 8 யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? இது இல்லாமல் 776 டிஸ்ட்ரிக் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, இதோட கவுண்ட்டு. இதை தாண்டி எத்தனை பார்ட்டிஸ் இருக்காங்க அண்டு எத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்க, தலைவர்கள். ஓகே, இப்போ சிஎம்னா அவர் தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஒரு தலைவர், அவருக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அதெல்லாம் எம்எல்ஏஸ், எம்பிஸ் இதெல்லாம் கவுண்ட் வரும் இல்லையா? ஸோ அதை பார்த்துடலாம். அது பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன் லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்கு இல்லையா? லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 543 பேர் இருக்காங்க, அண்ட் ராஜ்யசபாவில் 245 பேர் இருக்காங்க. ஸோ இந்த லோக்சபா ராஜ்யசபா இல்லாமல் எம்எல்ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா 4120 பேர் இருக்காங்க. இது இல்லாமல் எம்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் லோக்கல் பாடிஸ், அவங்களாம் பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருக்காங்க. லோக்கல் பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊராட்சி தலைவர் அந்த மாதிரிலாம் வருவாங்க இல்லையா? கிராம ஊராட்சி தலைவர் அந்த மாதிரிலாம் வருவாங்கள்ல. ஸோ அவங்களாம் லோக்கல் பாடிஸில் வராங்க. அவங்களாம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களாமா. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தது எம்எல்ஏ, எம்பி, இந்த எம்எல்சி, லோக்சபா, ராஜ்யசபா இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட கவுண்ட் பார்த்துட்டோம். இவங்க மொத்தம் எத்தனை கட்சியில் இருக்காங்கன்னு தெரியணும்ல நம்மளுக்கு. மொத்தமாக இங்கே நேஷ்னல் பார்ட்டி 6 பேர் இருக்காங்க. 6 பெரிய நேஷ்னல் கட்சிகள். நம்மளுக்கு தெரிஞ்சது 2 தான், காங்கிரஸ், பிஜேபி. அவ்வளோ எனக்கு தெரியும். மிச்சம் 6 பேர் யார் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அந்த லிஸ்ட்டு இருக்குது, அதை படிக்கிறேன், கேளுங்க. ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்ட். ஓகே, ரெகக்னைஸ்டான 6 கட்சிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி, ஐஎன்சி. பிஜேபினா பாரத் ஜனதா பார்ட்டி, ஐஎன்சினா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஓகே, அதுதான் நம்ம பார்க்கறது போல். அடுத்து சிபிஐன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா. மேட்ரிக்ஸ் சிபிஐன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அது ஒரு பார்ட்டி இருக்கான். அப்புறம் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி, என்சிபி. இப்போ நம்ம காங்கிரஸ் இதில் 2 எதில் வருது? இதை கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். நம்மளது ஐஎன்சியா இல்லை என்சிபியான்னு சொல்லுங்கள், எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறம் பாரத் சமாஜ் பார்ட்டி, அது ஒன்று இருக்குது, பிஎஸ்பி. ஸோ இந்த 6 பார்ட்டியும் நேஷ்னல் பார்ட்டி. இது இல்லாமல் ஸ்டேட் பார்ட்டிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 54 ரெகக்னைஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 54. ஓகேவா? அங்கீகரிக்கப்படாத, ஒரு வாட்டி கூட ஆட்சிக்கு வராமல் ஒரு சைடில் ஒரு எலெக்ஷன்னா ஒரு 10 பேர் போட்டிடுவாங்கல்ல, அந்த 10 பேரில் 9 பேராக இருந்துட்டு போன ஒரு பார்ட்டி அப்படின்ற கணக்கில் வரவங்க பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கே வராத கட்சிகள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2858 பேர் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. இத்தனை கட்சிகள் இருக்குது, கட்சியே இவ்வளோ இருக்குது. இது இல்லாமல் மெஜாரிட்டி சீட் இந்த லோக்சபா, ராஜ்யசபா இந்த இதில் மெஜாரிட்டி சீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 272. இதுதான் நம்ம ஆட்சியை முடிவு பண்ணக்கூடிய ஓட்டோட கவுண்ட்டு. இந்த 272 ஓட்டு தான் 272க்கு மேலே இருந்தால் அவங்க ஆட்சியை அமைக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். ஓகே, ஆட்சியை கலைக்கிறது. ஓகே, அழிக்கிறதுனா அப்படி கிடையாது, ஆட்சியை கலைக்கவும் செய்யலாம். கொள்கை ஏற்பு தீர்மானம், கொள்கை இல்லா தீர்மானம், அப்புறம் கொள்கை இல்லாமல் தான் நிறைய தீர்மானம் போயிட்டுருக்கு. சரி, அது ஜோக்ஸ் அப்பார்ட். கொள்கை ஏற்பு தீர்மானம் இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த முடிவு எல்லாமே இந்த 272 அப்படின்ற அந்த கவுண்ட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் அலவுடு, அக்செப்டட். அதுக்கு கீழே இருந்ததுன்னா ரிஜெக்டட். ஓகே, இப்படி தான் அது செயல்பட்டு இருக்கு. ரொம்ப காலமாக இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அரசியல் அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சு. இப்போது அரசியல்வாதியும் அரசியல் கட்சியை பற்றியும் நம்ம ஊரில் இருக்க ஸ்டேட்டை பற்றி எல்லாமே நம்ம பேசியாச்சு. ஏன் இவ்வளோ பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு கட்சிகள் நிறைய செலவு பண்ணுவாங்க.
லீகல் அண்ட் இல்லீகலில் நிறைய பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு தேவையானது லீகலில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த கம்பெனிக்காரங்க என்னென்ன கம்பெனியில் கட்சியாரங்க என்னென்ன பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. போராட்டம் உண்ணாவிரதம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு சைடில் ஒரு இதுவாக பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஊர்வலம் போகிறது, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது, டேரெக்டாக கேம்பெயினிங் பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த மாலம் பட்டாசு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக போவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கேம்பெயினிங். இந்த கேம்பெயினிங் செலவில் நம்ம எல்லா செலவையும் பார்க்க போதில்லை. வண்டிக்கு டீசல் போடுறதெல்லாம் நம்ம ஏன்பா கணக்கு பார்க்கணும்? கரெக்டு தானே? அவங்க பேப்பர் அடிச்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. இந்த கேம்பெயினிங்கில் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒன்லி. ஓகே, டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும் இந்த பெரிய கட்சிகளில் குறிப்பாக ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச காங்கிரஸும் பிஜேபியும் இவங்க 2 பேர் மட்டும் எவ்வளோ இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கட்சி அவள் தான் நான் கேரண்டிட்டு அவள் தான் கிடச்சிது. ஸோ அவங்க வந்துட்டு போன எலெக்ஷனில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த எலெக்ஷனில் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு 12 கோடியே 3 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 12 கோடி 30 லட்சத்தில் பெரும்பாலுமான 78%, அதாவது காங்கிரஸ் மட்டும் சொல்கிறேன், 2 கட்சியும் சேர்ந்து இல்லை, காங்கிரஸ் மட்டும் 12 கோடியே 3 லட்சம் வந்துட்டு வெறும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக செலவு பண்ண அமௌண்ட். ஓகே, இது அவங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க கன்ஃபார்மாக, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் இது ஒன்று. பிஜேபி பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 12 கோடின்னும் போதே அப்படி இருந்துச்சு இல்லை, ஆனால் பிஜேபி அவ்வளோலாம் இல்லை, 10 மடங்கு அதிகம். 107 கோடி வெறும் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக் 24 ஹவர்ஸும் வந்துட்டு எல்லாத்துலேயும் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதில் யூடியூப்பில் மட்டும் 54 கோடி 54.9 கோடி கிட்டத்தட்ட 55 கோடி வந்து யூடியூப்பில் மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. இது போன எலெக்ஷனில், இந்த எலெக்ஷனில் கிடையாது, இது போன எலெக்ஷனில். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து சாட் ஜிபிடி தான் கொடுத்தது. நீங்கள் வந்துட்டு சாட் ஜிபிடியை கொஷின் கேட்டுருங்க திரும்ப. ஏன்னா நான் சொல்கிறது பொய்யா இருக்கலாம், சாட் ஜிபிடி பொய் சொல்லாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் 17 கோடியை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு காங்கிரஸ் கட்சியோட மெஜாரிட்டி. ஓகே, ஒரு கட்சி அவ்வளோ பண்ணியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்து 17 கோடி தான் பண்ணியிருக்காங்க. போன எலெக்ஷனில் கம்மி தான். ஆனால் இந்த எலெக்ஷனில் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போதுலேருந்தே நம்மளுக்கு வீடியோஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த 6 மாதங்கள் வந்து தீபாவளி கோலம் தான், பரபரப்பாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ கடைசியாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை எதுக்காக சோஷியல் மீடியாலையும் யூடியூப்பில் டிவி லிஸ்ட்டில் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? எண்ட் ஆஃப் த டே ஓட்டு வரும், நம்ம போய் பல மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்றது தான் அவங்க டார்கெட். கரெக்டாக? ஸோ இப்போது டே 1ல் இவங்க வந்துட்டு செலக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நம்ம கம்பெனி எதனால் அழிக்கப்பட்டுச்சின்னு தெரியணும்ல, நம்ம கம்பெனி எதனால் அழிக்கப்பட்டுச்சின்னு தெரியணும்ல, இப்போ தெரிஞ்சுப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 1, யூடியூப்பால் டிவியால் பண்ண முடியாத விஷயங்களை மை3 ஆட்ஸ் பண்ணும். ஓகே, யூடியூபால் டிவியால் பண்ண முடியாத விஷயத்த மை3 ஆட்ஸ் பண்ணும். டிவியால் பண்ண முடியாத விஷயமா அது என்னதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் இந்த விளம்பரத்தை இந்த ஊரில் இருந்து பார்க்குறாருன்னு டிவியால் சொல்ல முடியாது. அடுத்தது இந்த ஐடியிலேருந்து தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. இது யார் பார்க்குற, டிவியில் கொடுத்தீங்கன்னா யார் வேணால் பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட அதுக்கான டேட்டாஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டிவிக்கிட்ட அந்த டேட்டாஸ் இல்லை. பல்காக இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இவ்வளோ வாடிக்கையாளர் இருக்காங்க, இவங்க எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு பொதுவான கவுண்ட் தான் கொடுக்க முடியும். ஜோன் வைஸில் டிவியால் போட முடியாது. இப்போ ஒரு நியூஸ் ஒன்று போடுறாங்கன்னா இந்த ஊரோட நியூஸ் இந்த ஊருக்கு மட்டும் தெரியணுன்ற மாதிரி போட முடியாது இல்லை, அதுக்கு லோக்கல் சேனலாக தான் இருந்திருக்கணும். அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் சேனலாக இருந்தால் அது பண்ண முடியாது. ஆனால் நம்ம கம்பெனியால் முடியும், யூடியூபாலேயும் முடியும். யூடியூப்பில் வந்துட்டு கூகுள் லொக்கேஷன், கூகுளோட மேப்லேருந்து லொக்கேஷனை பைபாஸ் பண்ணால் அந்த பர்மிஷன் கொடுத்தா பண்ண முடியும். நம்ம ஆள் செப்பரேட்டாக நம்ம ஆள் பண்ண விஷயம் ப்ரைவேசி 100%. ஏன்னா அதில் உங்களோட டேட்டா எதுவும் கேட்க மாட்டாங்க. எந்த மைக் ஆக்சஸ், மைக்ரோஃபோன் ஆக்சஸ், அப்புறம் கேமரா ஆக்சஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. மை3 பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிடுங்க, 3 வருஷம் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா தெரியும், மை3யில் இந்த மாதிரி எந்த டேட்டாவும் கேட்க மாட்டாங்க. ஆப்போட சைஸே 7 MB 8 MB அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ சின்ன ஆப் தான். அதில் வந்துட்டு உங்களுக்கு வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் ஷோ ஆகும். நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜோன் பிரிச்சுக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரிச்சுக்கும்.
அந்த ஜோனில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டும். இந்த ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும் மைவித்தில் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1, தடுக்கப்பட்டதுக்கான பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, இது ப்ளஸ் தான். ஆக்சுவலாக 1 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் தான். பட் என்னன்னா நம்ம நல்லவனா ஜெயிலில் இரு அப்படின்றாங்க. அதுதான் பிரச்சனை. நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். இப்போது டிவிலையும் யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் கிடையவே கிடையாது. ஒன்லி நான் ஸ்கிப்பபிள். விளம்பரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உனக்கு ஷோ. இதை அந்த ஆப்ஷனே கிடையாது. ஆனால் யூடியூப்பில் ஒரு நல்ல பையன் அவன் வந்துட்டு ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வச்சுருக்கான். 5 செகண்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்ன்றது இன்னொரு வீடியோ ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் கம்பல்சரியாக ஓடியே தீரும்னுவாங்கல்ல, அது வந்து நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். ஓகே, யூடியூப்காரன் எவ்வளோ நல்லவன்னா உங்களுக்கு ரெண்டுத்தையுமே கொடுப்பான். 2 விளம்பரம் முதல்ல வந்து ஸ்கிப் பண்ணுறதை கொடுத்துருவான், 2வது நான் ஸ்கிப்பபிள் கொடுத்துருவான். இதனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே பார்க்குறீங்க. வீடியோ போட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு காசு நல்லா வரும். நன்றி எனக்கு சேர்த்து. ஸோ இது ஒரு பிரச்சனை. இது ஒரு ஆக்சுவலாக பிரச்சனை. ஸ்கிப்பபிள் ஆட்ஸு இருந்தால் வந்துட்டு விளம்பரம் கொடுக்குறவங்களுக்கு லாஸ். நான் ஸ்கிப்பபிளில் வந்துட்டு வீடியோ அதிகமாக பார்க்குறாங்கல்ல, இவங்களுக்கு லாஸ். ஏன்னா ரெண்டுமே ஒன்றா கொடுக்குறதுனால எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நான் ஒரு யூடியூபராகவும் பேசுவேன், அதே சமயத்தில் நான் மிச்ச சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கேன்ல. ஸோ ஓவர் விளம்பரம் வரது எனக்கும் காண்டாக தான் இருக்குது. விளம்பரமே வேணாவா, அதுக்கு ப்ரீமியம் கட்டி ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு விளம்பரம் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு யூடியூப் நீங்கள் பண்ணுற விளம்பரத்தை காட்டாமல் இருக்கிறது தனியாக மக்கள்கிட்ட காசு வாங்கி அதுக்கும் சம்பாதிக்கிறான். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனி அதுக்கும் சம்பாதிக்குது. திஸ் இஸ் யூடியூபோட பாலிசி. இவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற விளம்பரத்தை காட்டாமல் இருக்கிறதுக்கும் காசு வாங்குறாங்க. எல்லா ஆப்ஸும் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா ஆட் ஃப்ரீ. நீங்கள் ஆடு கொடுத்ததால இந்த கம்பெனி ரன் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து ஆட் ஃப்ரீயாக ரன் பண்ணுறதுக்கு அவங்களே வந்துட்டு வாங்கிக்குவாங்க காசு. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் நம்ம கம்பெனியில் அப்படி கிடையாது. நம்ம கம்பெனியில் ஒன்லி நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். விளம்பரம் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. முடிச்சதுக்கும் கேப்சா கரெக்டாக போடணும், இல்லைனா லாஸ். ஓகே, திரும்ப நீங்கள் வீடியோ பார்க்கலாம், நோ இஷ்யூஸ். திரும்ப நீங்கள் விளம்பரம் பார்க்கலாம், வீடியோவில் விளம்பரமே பார்க்கலாம். ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு நம்ம கம்பெனியில் இருந்ததே கிடையாது. அண்ட் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஆட் ஃப்ரீன்றதை சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்டு மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ நம்ம வந்துட்டு என்றைக்குமே ஆட் ஃப்ரீன்றதை சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் நம்மகிட்ட வியாபாரம் கொடுக்குறவங்களுக்கு நம்ம 100% ரிசல்ட்டை கொடுப்போம். எப்படி இப்போ பார்ப்போம். ட்ரஸ்ட் வர்த்தியான கம்பெனி. எதனால் நம்ம கம்பெனி ட்ரஸ்ட் வர்த்தி? இது 3வது பாயிண்ட். ஏன்னா நம்ம கம்பெனியில் டூப்ளிகேட் ஐடிஸ் கிடையவே கிடையாது. ஓகே, அதாவது ஐடி கவுண்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் இவ்வளோ ஆக்டிவ் ஐடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெய்லி பேசிஸில் காட்டிடும். நம்மளோட சர்வர், டேட்டாபேஸ், ஆப் டிசைன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபை ஆனது. ஸோ டீட்டெயில்ஸு டக்குன்னு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும். அண்டு யார் இந்த வீடியோவை இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில், இந்த இடத்துலேருந்து பார்த்துருக்காங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுக்கல, ஆனால் அதுக்குள்ள நம்மளோட ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஐடியோட ஆள் வந்து இந்த ஜோனை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அது டிடெக்ட் பண்ணிக்கும். இப்படித்தான் இந்த கம்பெனியோட ஐடி பேசிஸ் வந்துட்டு ஆட் பேசிஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அதனால் டூப்ளிகேட் ஐடி போட முடியாது. ஒரு ஆளுக்கு, ஒரு ஃபோனுக்கு, ஒரு இஎம்ஐ நம்பருக்கு, அதாவது ஒரு சிம்முக்கு ஒரு ஐடி தான், ஒரே ஒரு ஐடி தான், மாற்றிலாம் போட முடியாது. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம கம்பெனியோட ப்ளஸ் பாயிண்ட். மிச்சத்தெல்லாம் யூடியூப்பில் 10 ஐடி, ஐ ஹாவ் 4 to 5 ஐடிஸ். ஓகே, கூகுள் ஐடி தானே, நிறைய இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ்க்கு ஒன்று கிரியேட் பண்ணேன், அஃபீஷியலாக கிரியேட் பண்ணேன், தனித்தனியாக கிரியேட் பண்ணேன், ஒன்று மறந்து போச்சுன்னு ஒன்று கிரியேட் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிட்ட ஐடி நம்மகிட்டையும் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு மையத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 3 வருஷமாக இருந்தால் ஒரு ஐடி மட்டும்தான், ஒரே ஒரு ஐடி மட்டும்தான், வேறு ஐடி கிடையாது. ஓகே, ஃபேக் ஐடி கிடையவே கிடையாது, போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போட்டால் ரிஸ்க்கு, ஏன்னா பேன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதனால் வந்துட்டு நான் பயந்துக்கிட்டு எதுவும் பண்ணல. ஓகேவா, நம்ம கோளாறு தான், நிறைய கோளாறு கொடுப்போம். பட் ஆனால் இந்த கம்பெனிக்கு நான் எந்த கோளாறும் கொடுக்கல. ஏன்னா ரிஸ்க் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் எதுவும் கொடுக்கல. இது எல்லாமே சேர்த்து பாருங்கள். நார்மலாக யூடியூப் கிட்டேயும் இல்லை மிச்ச டிவி மீடியாஸ் கிட்டேயும் போகிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே தான் வரும். ஃப்யூச்சரில் கவர் ஆகி வரும். நம்ம கவர் பண்ண வேண்டிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்பயே. நம்ம அதை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணோம், அந்த கொஞ்சம் லத்தாஜிக்காக பண்ணிட்டோம். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு புது கம்பெனி, நம்ம கம்பெனி இப்போ இருந்திருக்கு, ஒரு 2 கோடி பேர் வந்துட்டு உள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நம்மளுக்கு வருமா வராதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 கோடி பேர். ஓகே, அதுவே 5 கோடி பேராக இருந்திருந்தா எவ்வளோ எலெக்ஷன் கேம்பெயின் வந்திருக்கும். இன்னும் தாண்டி கம்பெனிஸ் எத்தனை பேர் நம்மகிட்ட ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஆட்ஸ் பேஸ் பண்ணி இன்கம் கொடுக்க முடியுமான்னா, ஆட்ஸுக்கு இவங்க செலவு பண்ணுற காசை எங்களுக்கு இந்த கம்பெனியால் கொடுக்க முடியுன்றதுக்கு இதுதான் ப்ரூஃப். ஓகே. ஸோ நீங்கள் மிச்ச பேர் எல்லாரும் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஆடு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போடுங்க. காஸ்ட் கம்மியாக தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் கம்பெனி இப்போதைக்கு கேஸில் இருக்குது. இப்போதைக்கு கொடுக்க முடியாது. சும்மா சஜஷன் மட்டும் போட்டு விட்டுப்போங்க. அண்ட் மக்களே, நம்ம டார்கெட் எல்லாமே வந்துட்டு ஆரம்பம் முதல் எண்டு வரைக்கும் ஒரே டார்கெட் தான். கம்பெனி ரிட்டர்ன் ஆகி நம்ம கைட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்மளோட பிஸ்னஸை சிறப்பாக பண்ணணும். இது இவங்க என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் அந்த ரூல்ஸுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். இது நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணணும். இந்த ரூல்ஸில் எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றா இருக்கணும். புரியுதா? அதுக்கு நம்ம இப்போதுலேருந்தே ஒன்றா இருந்தால் கம்பெனி வரும். இல்லைன்னா கம்பெனி வராது. வெறும் பகல் கனவாகவே போயிடும் எல்லாமே. இன்னும் நீங்கள் பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு தயங்கிக்கிட்டு தனியாகவே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்களே தான் எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரு நம்மளோட குரூப் ஒன்று இருக்குது. ஸோ இதில் உங்களோட ஓப்பனான கருத்துக்களை நம்ம இங்கே வந்து பேசலாம். இதில் நம்ம கம்பெனி சார்ந்து இல்லாமல், கம்பெனியே இல்லாமல் நிறைய பேர் உள்ளே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பேசுகிறோம், நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, வேவு பார்க்கறதுக்கு உள்ளே வந்திருக்காங்க. அதில் கருப்பாடு ஒன்றே மட்டும் பிளாக் பண்ண, மிச்ச பேர்லாம் வந்துட்டு உள்ளே தான் இருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு தேவையில்லாத வதந்திகளை உள்ளே பரப்பலாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருக்கேன். வாய்ஸ் கால் போடும்போது நம்ம எல்லாமே பேசலாம். இதில் நான் இப்போ கேட்டுக்கிறது என்னென்னா, கருப்பாடுகளை எங்களால் தடுக்க முடியல ஐயா. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யார் என்னன்ட்டு அவ்வளோ வெரிஃபை பண்ணுறதுக்குலாம் எனக்கு டீம் கிடையாது. இப்போ என்ன விஷயம்னா, கருப்பாடு அவங்களாலே உள்ளே வந்து கேட்க முடியும்னா, யூடபிள்யூ அதிகாரிகள் நீங்கள் இருக்கீங்க. இது இல்லாமல் தனிப்பட்ட காவல்துறைகள் வந்துட்டு இதில் பார்த்துட்ருக்கீங்க. சைபர் கிரைம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கேஸ் லிட்டர் நிறைய நீங்கள் செக் பண்ணுறீங்க, வரீங்க, போகிறீங்க. கோர்ட்டு, லாயர்ஸு நிறைய பேர் வந்து இந்த கேஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. கம்பெனியை சேர்ந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா யூடியூப்லையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க. வேறு வழி உங்களுக்கும் கிடையாது. உள்ளே வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அதையும் கேளுங்களேன். நான் அந்த குரூப் வந்து க்ளோஸ் பண்ணல, ஓப்பனில் தான் இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் எல்லாருமே உள்ளே வந்து கேட்கும்போது டிசிஷன் என்னன்னு தெரியும். நாங்கள் குரூப் கால் போடும்போது நீங்கள் மக்கள்கிட்ட டேரெக்டாகவே பேச முடியும். ஏன் மக்கள் யாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம். யாரையும் தனிப்பட்ட முறையில் போய் பேசாதீங்க. குரூப்பில் பேசுங்க. எது பேசணும் இங்கே வந்து எல்லோரும் ஒன்றா பேசுங்க. எங்களுக்கு என்னென்னு தெரியணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியணும். ஓகே, உங்கள்கிட்ட என்ன ஐடியா இருக்குது, நீங்கள் இன்னும் பெட்டராக என்ன சொல்ல போகிறீங்க, நம்ம எப்படி இதை ஒன்றா இருந்து சமாளிக்க முடியுன்றத குரூப்பில் பேசுங்க. அதுக்கு தான் அந்த குரூப் வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வாங்க. மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் திரும்ப தேவைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். கேஸை பத்தந்து இல்லை, பிரம்மாஸ்திரம் பத்தந்து பார்ட் 2 கூடி சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன். எப்போ வருதோ அப்போ பார்த்துக்குங்க. ஓகே, நன்றி மக்களே, போயிட்டு வரேன்.